அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தன்னையே நானும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீ. இன்றைய விழாவில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்விற்கு எங்களை இட்டுச் செல்வனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13,
இறை வார்த்தைகள் 44 முதல் 52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித் தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே,
இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்று பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இந்த மே மாதத்தில் நம் தேவத்தாய் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தி பக்தியோடு இந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலை வேண்டி ஜெபிப்போம். அந்த தேவத்தாய் நம்மை என்றும் கைவிடாதவராக, நம்மை எப்பொழுதும் விட்டு விலகாதவராக, நம் உடன் பயணித்து நம் இன்ப துன்பங்களில், கஷ்ட நஷ்டங்களில், வேதனை வருத்தங்களில் நமக்கு ஆறுதல் தேறுதலாக நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறபடி நாம் நம்மை முழுமையாக இறைவனோடு இணைக்கின்ற போது அந்த இறை அனுபவம் நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. இறைவனை விட்டு விலகிச் செல்லும் போது இந்த உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை விட்டு நாம் தூரப் போகிறோம். தாறுமாறான பாதையில் செல்லுகிறோம். தவறான வழியில் சென்று தீமையில் விழுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்களை சோதனையில் விடவிடாதேயும் என்று ஜெபித்து அன்னையின் பரிந்து பேசுதலினால் இந்த நாளின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறை அனுபவம் என்பது பட்டும் படாமலும் இருக்கக்கூடாது, தொட்டும் தொடாமலும் நடந்து கொள்ளக்கூடாது. இறை அனுபவம் என்பது இறைவனோடு ஒன்றித்து வாழ்கிற அனுபவமாக மாற வேண்டும். இந்த இறை அனுபவம் ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படின்னு இல்லாமல், ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் மட்டும் கடவுளை நினைப்பதாக இல்லாமல் நம் வாழ்க்கையையே கடவுள் அனுபவமாக மாற்ற வேண்டும். நிச்சயமாக சற்று சிரமம்தான். ஆனால் இந்த இறை அனுபவத்திற்கான அழைப்பை தான் இந்த நாளின் இறை வார்த்தை நமக்கு தருகிறது. ஒரு குரு தன் சீடர்களை அழைத்து அவர்களிடத்தில் சல்லடையை கொடுக்கிறார். சல்லடை அதை கொடுத்து அருகில் இருக்கிற ஆற்றுக்கு செல்லுங்கள், அங்கிருந்து நீரை இந்த சல்லடையில் அள்ளிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்களும் ஆர்வத்தோடு தங்களுடைய ஜல்லடைகளை தூக்கி கொண்டு போகிறார்கள். தண்ணீர் மொள்ளுகிறார்கள். பிறகு குருவிடத்தில் வருவதற்காக ஓடி வருகிற போது அது வழியிலேயே சிந்தி விடுகிறது.
இப்படி பலமுறை முயற்சி செய்தும் அவர்களால் தண்ணீரை மொண்டு கொண்டு வர முடியவில்லை. அது வருகிற வழியிலேயே சிந்தி விடுகிறது, பாழாய் போகிறது. வெறும் கையோடு வந்து நிற்கிறார்கள் சீடர்கள். என்ன ஆனது? குருவே, நாங்கள் வருகிற வழியிலேயே எல்லா தண்ணீரும் வீணாய் போனது, சிந்தி போனது, எங்களால் தண்ணீரை மொண்டு கொண்டு வர முடியவில்லை. சரி, மீண்டும் அந்த ஆற்றங்கரைக்கு செல்லுங்கள். நீங்கள் வைத்திருக்கிற சல்லடையை தூக்கி அந்த ஆற்றிலேயே எரிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களும் சென்று அந்த சல்லடையை தூக்கி எறிகிறார்கள். தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் குருவிடம் வருகிறார்கள். குரு சொல்லுகிறார், இதுதான் வாழ்க்கை, இதுதான் கடவுளுடைய அனுபவம். எப்படி இந்த நிகழ்வு கடவுளுடைய அனுபவமாக மாறுகிறது என்றால், மனிதர்களாகிய நாம் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சில நேரங்களில் கடவுளுடைய அனுபவத்தை நம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது வேண்டும் என்கிற போது கடவுளிடத்தில் ஓடி வருவது, தேவை என்கிற போது மட்டும் கடவுளை அணுகி வருவது, தேவை முடிந்ததும் காரியம் நிறைவேறினதும் கடவுளை விட்டு விடுவது, கடவுள் எனக்கு தேவையில்லை என்று நினைப்பது, கடவுளை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பது, கடவுளின் மீது அக்கறை கொள்ளாமல் இருப்பது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த மனநிலையில் நாம் இருக்கிறோமா? இந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கடவுள் அனுபவம் என்பது என் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா? அன்றாட வாழ்க்கையில் இறை அனுபவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சில நேரங்களில் இந்த உலக போக்கிலான வாழ்க்கை நாம் வாழ்கிற போது, இந்த உலக காரியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நாம் விலகி போகிறோம். கடவுளுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து விடாமல் போய்விடுகிறது. எப்படி அந்த சல்லடையிலிருந்து தண்ணீர் கொண்டு வர முடியவில்லையோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் கூட. ஆலயத்திற்கு வருவோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லாமல் வெளியே சென்று விடுவோம். அந்த தண்ணீர் மொள்ளுவது போல மொன்று, அது நிரம்புவது போல நிரம்பி வெளியே வருகிற போது அந்த சல்லடையிலிருந்து எல்லாம் கீழே கொட்டி விடுவது போல, சிந்தி விடுவது போல, இறை வார்த்தையை கேட்டும் இறை அனுபவத்தை பெற்றும் தேவ நற்கருணை உட்கொண்டும் ஆலயத்தை விட்டு வெளியே போகிற போது எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. எல்லாமே நம்மை விட்டு கரைந்து போகிறது. அந்த ஆசீர்வாத நிலையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் நம் வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. சற்று சிரமம்தான், ஆனாலும் இந்த அனுபவத்தை பெறதான் நாம் ஒவ்வொருவரும் அன்றாட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாம் செய்கிற வேலையில், நாம் போகிற பயணத்தில், நாம் சந்திக்கிற மனிதர்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நாம் உறவாடுகிற நட்பு வட்டாரத்தில், எல்லா இடங்களிலும் இந்த இறை அனுபவமானது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சல்லடையை தூக்கி ஆற்றில் வீசப்பட்ட போது அது முழுவதுமாக தண்ணீரால் நிரம்பி இருக்கும். நம்மை தூக்கி இறைவனிடத்தில் எரிந்து விட வேண்டும். நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் சரணாகதியாக வேண்டும். அவருடைய திருவுளத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நம்மை கையளித்து விட வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள் வந்துவிட்டால் நாம் நிறைவு பெற்றவர்களாக, முழுமையடைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இறை வார்த்தை சொல்லுகிறது, உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் கையளிக்கும் போது இந்த உலகத்தினரிடையே ஆண்டவர் நம்மை ஒளியாக உயர்த்துகின்றார், பிரகாசிக்கச் செய்கிறார். நம் வெளிச்சம் இந்த உலகத்தின் மீது படர்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறது.
இந்த வெளிச்சத்தை பிலிப்புவினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். பிலிப்பு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் இருந்தும் நீ அதை உணர்ந்து கொள்ளவில்லையா? அந்த இறை அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லையா? தந்தை அனுபவம் உன்னிடத்தில் இல்லையா? என்னை காண்பது என் தந்தையை காண்பது போல. நானும் தந்தையும் ஒன்றாய் இணைந்திருக்கிறோம். நான் வேறு, தந்தை வேறு அல்ல, மாறாக நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருந்து செயலாற்றுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பவர் வேறு அல்ல, மாறாக அவர்தான் கடவுள். அவர்தான் ஒரே கடவுள். அவர்தான் வாழும் உயிருள்ள கடவுள். இந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது இந்த நாளின் இறை வார்த்தை பகுதி. இறை அனுபவத்தை பெறுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலின் வழியாக உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ்வோம். கடவுள் நமக்கு வழியாக, ஒளியாக, வாழ்வாக இருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுவோம். ஆமீன். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மையை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதித்து தண்டனைக்குள்ளாக்காதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மையை பலி தந்தோ.
அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ, அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்விற்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாய் தாயுமே தமிழோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே தமிழோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே தமிழோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே தமிழோர் திரவியமே. கதை மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. கலை மொழியால் உன்னை துதித்திட நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா. பலவகை பாகும் தெளிவுறு தேனும் தேவிட்டா உணவாமே. பலவகை பாகும் தெளிவுறு தேனும் தேவிட்டால் உணவாமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே
நலமே அற்ற மாதா, தாயினும் மேலா தாயுமே, தமிழோர் திரவியமே.